ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடிசி. இந்த ஐடிசி ஸ்டாக் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய ஹோல்டிங்ஸில் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாகவே வந்து பெருமைப்பட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்க்கான ஃபியூச்சராக இருக்கட்டும், இல்லை இது கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும் வந்து ரொம்ப அபரிவிதமான அது வளர்ச்சியாக இருக்கும். இவங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் சின்ன வயசாக இருக்கட்டும், இப்போ இந்த வயசாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களையுமே இந்த ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், பட்டர், நான் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பிராண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அட் த சேம் டைம் இவங்க வந்து இதுலேயும் சிகரெட்ஸ்லேயும் இவங்க வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாட் ஓன்லி இவங்க சிகரெட்ஸ் கிடையாது, மேஜராக இவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 5,68,512 கோடி இவங்க வந்து மார்க்கெட் கேப் வச்சு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரையில் இந்த கோவிட் டைமில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நமக்கு ஒரு 135, 180 அந்த ரேஞ்சுக்கு மேலே இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது இதனுடைய கம்பெனியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450க்கும் மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக டிராஸ்டிக்காக அதனுடைய வந்து பியரிஷ்னால் என்னது, டவுன் ட்ரெண்ட் கீழே வந்து இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தாலுமே கூட அட் த ரெக்கவரி டைம் ஆயிடுச்சு, திரும்ப ஃபார்ம் டு பேக் அப்படின்னு வரும்போது இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போகவும் செய்யும். இதனுடைய ப்ரோஸ் நம்ம பார்த்தோன்னா டெப்ட் ஃப்ரீங்க. இது வந்து கடனே இல்லாத ஒரு கம்பெனி, டெப்ட் ஃப்ரீயாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிவிடெண்ட்ஸை வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஐ சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 43% கிட்டக்க இவங்க வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டிஐ ஹோல்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்ஸும் ஹோல்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்ஸும் ஹோல்டிங்கில் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பார்த்ததில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸாக பார்க்குறோம். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸில் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் 2020 பார்த்திங்கன்னா 135 ருபீஸில் இது வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 455 ரூபாவில் இப்போ நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்ருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம். இது மாதிரி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராஸ்டிக்காக இப்போ மந்த்லி கேண்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் 2020 கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய க்ரோத் வந்து கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் இன்னும் அது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் எஸ்ஐபி மெத்தட்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்ஸ் ஏறினாலும் ஒரு 5% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இறங்கினாலும் ஒரு 5%. நாட் ஓன்லி ஒரு 5%ன்றது கிடையாது, நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பர் மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் வாங்குறீங்க, அது அப்ஸ்லேயும் வாங்கலுங்க, டிப்ஸ்லேயும் வாங்குங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும்போதும் வாங்குங்க, பீரிஷ் ஆகும்போதும் வாங்குங்க. அது உங்களுக்கு கிராஜுவலாக ஒரு ஆவரேஜை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்லேயே எப்போவுமே இருக்கிறதுக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறது எப்போயுமே நல்லது. அப்படி இல்லைனா நல்ல செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை அவங்களுடைய அட்வைஸோடு கேட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் நல்லதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.